கடகராசி நேயர்கள், இப்ப உங்களை பத்தி தான் நான் பார்க்க போறேன். கடகராசி நேயர்களுக்கு யார் அதிபதினா சந்திரன். எப்பொழுதும் சந்திரன் வேவரிங் மைண்ட் இருக்கும். சந்திரன் அது ஒண்ணு. இப்ப இவங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்? இவங்களுக்கு என்ன உகந்த நாள்? மண்டே, வெட்னஸ்டே. ஆனா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவர்கள் முருகப்பெருமான வணங்கினால் இவங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும். யாருக்கெல்லாம் கடகராசியோ அவங்களுக்கு உகந்த நாள் மண்டே, வெட்னஸ்டே. ஆனா டியூஸ்டே முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அர்ச்சனை எதுவும் பண்ண வேண்டாம். முருகப்பெருமானை தரிசனம் பண்ணாலே போதும், அவர்களுக்கு நல்லதே நடக்கும். சரி, இந்த கடகராசி நேயர்களுக்கு என்ன வேணும்? குடும்பத்துல ஒரு சுபிக்ஷன் நிலவவே மாட்டேங்குது. சுபிக்ஷன் நிலவணும், அப்படித்தானே? சுபிக்ஷம குடும்பம் சுபிக்ஷம், அது ரொம்ப முக்கியம். அது இல்ல, கடகராசி நேயர்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா சிறந்த வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. ஒவ்வொரு மண்டே, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மறக்காமல் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு எங்கு மகாலட்சுமி கோவில் இருக்கோ அங்க போய் மகாலட்சுமியை தரிசனம் செய்ய வேண்டும். அப்பதான் குடும்பத்துல ஒரு சுபீக்ஷம் நிலவும். விளக்கு பண்ணுமா எதுவுமே பண்ண வேண்டாம். நேர போய் மகாலட்சுமி கிட்ட நின்று கை கூப்பி என்னுடைய குடும்பம் சுபீக்ஷமாக இருக்க வேணும், உன்னுடைய உதவி உன்னுடைய அனுகிரகம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, போதுமானது. இது குடும்ப சுபீக்ஷத்துக்கு. அதுக்கு அடுத்தது புதிய வீடு வாங்கணும். கடகராசி நேயர்களுக்கு வீடு வாங்குற அதிர்ஷ்டம் இருக்கு. புதிய வீடு வாங்கணும், முயற்சி செஞ்சா வாங்கிடலாம். புதிய வீடு கண்டிப்பா வாங்கலாம். அப்ப இந்த கடகராசி நேயர்கள் புது வீடு வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை உங்க வீட்டுல விளக்கேத்தி, எப்ப? மார்னிங் 6 to 7 விளக்கேற்றி நீங்கள் ஓம் நமோ பூமா தேவியை நமக மந்திரத்தை 18 முறை சொல்லணும். ஓம் நமோ பூமா தேவியை நமகங்கிற மந்திரத்தை 18 முறை உச்சரிக்க வேணும். யாரு? கடகராசி நேயர்கள். இந்த கடகராசி நேயர்கள் 12 முறை உச்சரித்தீர்களே ஆனால் எப்ப? ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நீங்க இது சொல்லிட்டே வரணும். சரிகிட்ட பணம் இல்ல, நீங்க என்னமோ வீடு வாங்கலாம்னு சொல்றீங்க, வாடகை எப்படி கொடுக்குறோம்? பணம் இல்லாமையா வாடகை கொடுக்குறோம்? சொலையா மாசம் 20,000 ரூபாய், 25,000 ரூபாய், 10,000 ரூபாய், 8,000 ரூபாய், எவ்வளவு டிஃபரெண்டா இருக்காங்க. கடகராசி நேயர்கள் எல்லாரும் பணக்காரர்களும் கிடையாது, எல்லாரும் ஏழையும் கிடையாது. கொடுத்துட்டு இருக்கோமா? சோ இந்த அளவு நமக்கு கடவுள் ஒரு இதை வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை வச்சிருப்பாரா மாட்டாரா? பணம் எங்கே வரும் தெரியாது. செய்யுங்க, கிடைக்கும். செய்யுங்க, கண்டிப்பா கிடைக்கும். புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இருக்கு. அப்ப நீங்க பண்ணலாம்ல. இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம். உங்க வீட்டுல புதன்கிழமை 6 to 7 விளக்கு சொல்லிட்டு எத்தனை வாரம்லாம் கணக்கு கிடையாதுங்க. புது வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஓம் நமோ பூமாதேவியை நமகன்னு 18 முறை சொல்லி பாருங்க, வீடு கண்டிப்பா கிடைக்கும். கரெக்டா? இது ஒரு பரிகாரம். அடுத்தது, முயற்சியில் வெற்றி கிடைக்கணும். முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், வெற்றி இல்லையே. முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். என்னென்ன முயற்சி? நன்றாக உழைத்து கொண்டிருக்கிறேன், ப்ரமோஷன் கிடைக்கல. புது வீடு வாங்குவதற்காக பேங்க்ல லோன் போட்டேன், அப்படியே கிணத்தில் போட்ட கல்லாக இருக்கிறது. கடந்த 2 வருடமாக முயற்சியில் வெற்றி. கரெக்டா? முயற்சி பண்றேன், வெற்றி கிடைக்கல. இப்ப இருக்கிற காரை வித்துட்டு ஹையர் எண்ட் கார் வாங்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அதுவே கிடைக்க மாட்டேங்குதுங்க. முயற்சி என்றால் என்னென்ன எடுக்கலாம். முயற்சி ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்றேன், முயற்சி எடுக்கிறேன், கடைசி வரைக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்துல புட்டுக்கிட்டு வெளியே வந்துருது, அவ்வளவுதான். பல தடவை ட்ரை பண்ணிட்டேன், இதுவும் முயற்சியில் வெற்றி.
இந்த முயற்சியில தோல்விதான் பெற்றிருக்கேன் ஆனா வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன செய்யணுங்கிறது தான் இந்த பரிகாரம். கடகராசி நேயர்களுக்கு மட்டும்தான் அது. அப்ப ஒரு முயற்சியிலையும் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் முருகப்பெருமானை பார்த்து முருகப்பெருமான்கிட்ட போய் இந்த பிரார்த்தனைகளை நீங்க செலுத்த வேண்டும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கிழமை முருகனை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முயற்சியில் வெற்றி பெறுவதற்காக முருகனை போய் பார்த்துட்டு வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகனா இருந்தாலும் சரி, முருகன் அப்படின்னு இருந்தா போதும். நீங்க போயிட்டு முருகக் கடவுளிடம் உங்களுடைய பிரார்த்தனை செலுத்தி விட்டு முடிந்தால் 7 சுத்து சுத்தணும். 7 சுத்து சுத்திட்டு 7 சுத்து சுத்திட்டு நீங்க வந்து திரும்பவும் உங்க பிரார்த்தனையை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி நீங்க அப்படியே நேர வீட்டுக்கு வரணும். வேற எங்கேயும் போக கூடாது. இல்ல போகிற மாதிரி இருக்குன்னா உக்காந்துருங்க. அங்க ஒரு கரெக்டா 10 minutes அங்க உக்காந்து நீங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடலாம். நேர வீட்டுக்கு போறதா இருந்தா உடனே போலாம். இது பண்ணா முயற்சியில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறது நிச்சயம். அதுக்கு அடுத்தது பணியிட சவால்கள் எல்லாருக்கும் உண்டு. வேலையில பணி நல்லா செய்வோம், ஆனா பாலிடிக்ஸ்னு ஒண்ணு வந்துடும். அங்க வந்து அவங்களுக்கு வேணுங்கிறவங்களை மட்டும் ப்ரமோஷன் பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது செய்வாங்க. இது பணியிட சவால்கள். இல்ல எப்ப பாரு நல்லா பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டே இருப்போம். இல்ல வேலைக்கு போகணும், அந்த ஆபீஸ்க்கு போகணுங்கிற ஒரு எண்ணமே எப்பொழுதுமே தோன்றாது. இருந்தாலும் போய்தான் ஆகணும், உழைச்சுதான் ஆகணும். அங்க இருக்கிற அப்பா கண்ணா புண்ணா திட்டுவாங்க, பயமா இருக்கு, எப்ப என்ன திட்டுவாங்கன்னு தெரியும். நல்லா வேலை பார்த்தாலும் திட்டு வாங்குவேன். இதெல்லாம் பணியிட சவால்கள். இந்த பணியிட சவால்களுக்கு நான் என்ன பண்ணா இந்த சவால்ல இருந்து நம்ம வரலாம்? மனதார உழைக்கிறோம், ஆனா இந்த பணியிட சவால்கள்ல வந்து மீறி வரவே முடியல. ஈகோ அது மாதிரி நிறைய இருக்கு. இதுல இருந்து நான் வெளியே வரத்துக்கு என்ன பண்ணலாம்? இந்த பணியிட சவால்கள் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணி ஒரு நல்ல அமைதியா ஆபீஸ் போகணும், அமைதியா வரணும். இந்த பணியிட சவால்களுக்காக இந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனி போனா அங்கேயும் ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். இதுக்கெல்லாம் நீங்க செய்யக்கூடியது திங்கட்கிழமை, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அலுவலகம் போறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை தரிசனம் செய்துவிட்டு போக வேண்டும். மாசத்துல ஒரு திங்கட்கிழமை சதுர் தேங்காய் உடைங்க. ஆனா வாரத்துல திங்கட்கிழமை எந்த பிள்ளையார் வேணாலும் சேவிக்கலாம். இல்ல சார் நான் வேகமா வருவேன் சார், கோவிலுக்கு எல்லாம் போறதுக்கு நேரம் இருக்காது, பரவாயில்ல. அப்படியே போற வழியில எங்கேயாவது ஒரு இடத்துல பிள்ளையார் இருக்கா, கையெடுத்து கும்பிட்டு விநாயகா வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போகணும். திங்கட்கிழமை கோவில் போற நேரமே இருக்காதவங்க வீட்டுல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை ரூம்ல இருக்கிற விநாயகர் போட்டோட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேன் விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்க பணியிட சவால்கள் குறைந்து கொண்டே இருக்கும். நிதர்சனமான உண்மை. அதாவது நம்பிக்கைன்னு ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? அந்த நம்பிக்கை வச்சுதான் நீங்க வரணும். அப்பதான் அந்த நம்பிக்கை வச்சு நான் சொன்ன இந்த பரிகாரத்தை பண்ணாதான் குடும்பத்துல இருக்கக்கூடிய சுபிக்ஷம் வரும். குடும்பத்துல சுபிக்ஷம் வரும். புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். அதுக்கு அடுத்தது பணியிட சவால்கள் சமாளிக்கலாம். இதெல்லாம் இந்த பரிகாரத்தை கடகராசி நேயர்கள் செய்தார்களே ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க வெளியில வரலாம். செய்யறீங்களா? செஞ்சு பாருங்க. சும்மா எனக்கு ஆசா பணமா செய்யுங்க, ரொம்ப சக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. செய்யுங்க.